ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே ரொம்ப சுலபமாக ஓமப்பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வீட்டில் கடலை மாவு இருந்தால் போதும், இந்த ரெசிபியை ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சட்டுன்னு செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ கடலை மாவு தான் எடுத்துக்கிறேன். இது கடையில் வாங்கின கடலை மாவு தான். கடலை மாவுன்னு கேளுங்க கடையில், ஆனால் பஜ்ஜி மாவு கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. ஓமப்பொடிக்கு வெறும் கடலை மாவு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாவு சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோட்டா உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இது போல் ஓமம் கையில் தேய்ச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஓமப்பொடிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் இந்த ஓமம் தான். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்தோன்னா தான் நமக்கு ஓமப்பொடி கடையில் விற்கிறது போலவே அதே கலரில் ரெடி ஆகும். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப இலகு கலந்து கொடுக்கணும். சப்பாத்தி மாவை விட இலகு கலந்து கொடுத்தா தான் நம்ம இந்த முறுக்கு அச்சில் போட்டு நம்ம பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து கொடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு இந்த கடலை மாவு நமக்கு கையிலலாம் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா இலகு கலந்து கொடுத்துட்டோம்ல, இந்த அளவுக்கு இருந்தால் தான் கரெக்டான பதமாக நம்ம முறுக்கு அச்சில் நம்ம சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அந்த பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ஊற வைக்க போகிறேன். நம்ம உடனே பிழியறதை விட இது போல் 10 நிமிஷம் நம்ம அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பிழியும் போது ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். அது இல்லாமல் ஓமப்பொடியும் பிழியும் போது உடையாது. இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த முறுக்காச்சியில் இது போல் சின்ன சின்ன கேப் இருக்குது பாருங்கள், அந்த போல் கேப்பில் நம்ம இந்த மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம மூடி போட்டு நம்ம எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இது போல் பிழிஞ்சு விட்டுடலாம். இது போல் எண்ணெயில் பிழிஞ்சோடனே நமக்கு நுரப்பதமாக வருதில்ல, இது போல் வந்தால் தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இது போல் ஓமப்பொடியை பிழிஞ்சு விட்டுக்குங்க. இது போல் பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு சவந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த ஓமப்பொடி நல்லா பொன்னிறமாக கலர் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இதை எடுத்து அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது போல் நமக்கு கையில் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஓமப்பொடி மொர மொரன்னு உடையணும். இப்போ ஓமப்பொடி நல்லா சவந்தோடனே இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதமுள்ள மாவையும் இது போல் புழிஞ்சி ஓமப்பொடி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ சுலபமாக நமக்கு இந்த ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு இந்த கிறிஸ்பினஸ்ஸாக அப்படியே ஓமப்பொடி நமக்கு இருக்கும். நம்ம ஒரு மாதம்னா கூட ஸ்டோர் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இது போல் செஞ்சு வச்சோன்னா நமக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போல்லாம் இந்த ஓமப்பொடி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.